boAt புது ஸ்மார்ட் வாட்ச் லூனார் கனெக்டேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். விலை 2500 ரூபாய். boAt அஃபிஷியல் வெப்சைட் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த விலைக்கு இவங்க சொல்கிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து IP68 ப்ளூடூத் காலிங், அதோட AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது கூடவே 2500 ரூபாய்க்கு வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. boAt லூனார் கனெக்டே ஸ்மார்ட் வாட்ச் உடைய பாக்ஸ் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்குது. பேக் சைடில் எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்குது. ஸ்ட்ராப்போடையே உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. இது கூடவே சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள், அதோட யூசர் மேனுவல் இருக்குது, அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு இருக்குது, நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதோட சில ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் வாட்ச் ரவுண்ட் டயல், நல்ல பெரிய டயலோட இருக்குது. அதோட ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி ஃபினிஷோட வருது. இங்கே பட்டன்ஸ் ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் பட்டன், உங்களுக்கு ஆன் ஆஃப் பேக் பட்டன் எல்லாமே இதுதான். அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே ஸ்ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிகான் ஸ்ட்ராப், நல்ல குவாலிட்டியோட கொடுத்துருக்காங்க. சாஃப்டாகவும் இருக்குது. இந்த வாட்ச் வந்து இண்டிகோ ப்ளூ கலர் ஸ்ட்ராப்போட வருது. இன்னும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது பிளாக், சார்கோல் பிளாக் கொடுத்துருக்காங்க, மெட்டாலிக் பிளாக் இருக்குது, ப்ரௌன் லெதர் அவைலபிளாக இருக்குது. இது கூடவே பிங்க், பர்பிள்னு நிறைய கலர்ஸில் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்மார்ட் வாட்ச் ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு QR கோட் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்து boAt Crest ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி ப்ளூடூத் வழியாக சிம்பிள் ஸ்டெப்ஸில் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் வாட்சோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மியூசிக், கால் அட்டென்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ளூடூத் வழியாக இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வாட்ச் ஃபேஸஸ் எது வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து ஸ்மார்ட் வாட்ச்லேயே உங்களுக்கு 4-5 வாட்ச் ஃபேஸ் இருக்குது. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும், உங்கள் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வழியாக கஸ்டமைஸ் பண்ணி வந்து ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் வாட்ச் ஃபேஸஸ் நிறைய சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே நல்லா பெருசாக இருக்குது. 1.43 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க. அதனால பிரைட் அண்ட் கிளியராக இருக்குது. கூடவே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வேக் கெஷரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 466x466, அதோட 2.5D கர்வ்டு டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. இன்டோரில் எல்லாமே தெளிவாக இருக்குது. அவுட்டோர் போனீங்கனாலும் 700 nits பிரைட்னஸ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாகவே இருக்குது அவுட்டோர்லேயும். இது கூடவே ஸ்மார்ட் வாட்ச் வழியாக நீங்கள் காலும் பேச முடியும். 10 கான்டாக்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச்லேயே சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து கால் பண்ணி வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸ்மார்ட் வாட்ச் வாய்ஸ் டெஸ்டிங், கால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குதா? பேக்ரவுண்ட் நாய்ஸ், என் வாய்ஸ் கிளியராக இருக்குது. உங்கள் வாய்ஸும் நல்லா கிளியராக இருக்குல்ல, நல்லா தெளிவாக கேட்குது. எதுவுமே கேட்கல. அதோட வைப்ரேட் ஆகுது அப்படியே கையில் வாட்ச், அவ்வளோ தூரம் லவுடாக இருக்குது. ஓரளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸையும் கேன்சல் பண்ணி வந்து நம்மளால் கேட்க முடியுது, பேச முடியுது. அதோட IP68 ரேட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டஸ்ட், வாட்டர், ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் இது. அதனால் தண்ணியில் போட்டாலும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பட் நான் வந்து உங்கள் யாருக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கம்மி வேலை வாட்சஸில் எவ்வளோ தூரம் இது பெஸ்ட்டாக இருக்கும்னு தெரியல. டெஸ்டிங்காக நான் இது உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ தண்ணியில் போட்டதுக்கப்புறம் டச் எல்லாமும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது இங்கே. ஸோ இங்கே டச் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வைப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் இருக்கும். இதில் வந்து ப்ளூடூத், பிரைட்னஸ், அதுக்கப்புறம் வந்து கால் ஆக்டிவிட்டி, செட்டிங்ஸ் எல்லாத்துக்கான மெனு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுலேருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே ரைட் டு லெஃப்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆப்ஷன்ஸில் எல்லா மெனு ஆப்ஷன்ஸும் இங்கேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி, அதோட ஹெல்த் சென்சார்ஸ் எல்லாம் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது கூட மற்ற ஸ்மார்ட் வாட்சஸ் மாதிரி இதுலேயும் ஹெல்த் ட்ராக் பண்ணுற எல்லா சென்சார்ஸும் இருக்குது. இருந்தாலுமே எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஹெல்த் விஷயம் அப்படிங்கும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே அப்ராக்சிமேட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இங்கே சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார், பிளட் ஆக்சிஜன் லெவல், ஸ்லீப் மானிட்டர் பண்ணுற சென்சார், இது கூடவே ப்ரீத், மென்ஸ்ட்ரல் ட்ராக்கர்னு இந்த எல்லா சென்சார்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நீங்கள் ரெக்கார்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இது கூடவே 100க்கு மேலே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் அவைலபிளாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு சொல்லும்போது இன்டோர், அவுட்டோர் 2 ஆக்டிவிட்டியும் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிட்னஸ் ரெஜிம் அப்படின்னு இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ, என்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுவீங்களோ அதில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
இது கூடவே வந்து டெய்லி ஆக்டிவிட்டி ட்ராக்கர், அதாவது நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க அப்படின்னு ஸ்டெப்ஸ் வந்து இது கவுண்ட் பண்ணும், டிஸ்டன்ஸும் உங்களுக்கு ட்ராக் பண்ணி தரும். அதோட நீங்கள் நடந்ததுக்கான எவ்வளோ கேலரிஸ் வந்து நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இது ட்ராக் பண்ணும். அதே நீங்கள் வந்து செடென்ட்ரியாக இருக்கீங்க, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்கீங்கன்னா அதுக்கும் அலர்ட் கொடுக்கும், நடங்க, ஆக்டிவிட்டி பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணுற சென்சார்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் வழியாக வந்து இதையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது கூட மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாரம், வெதர், கவுண்ட் டவுன், ஸ்டாப் வாட்ச் இதுவும் இருக்குது. அதோட ஃபைண்ட் மை ஃபோன் அதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை இது வழியாகவே ட்ராக் பண்ணுற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்குது. அதே பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் காலிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 3 நாள் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் ஆக்டிவாக யூஸ் பண்ண முடியும். அதே ப்ளூடூத் காலிங் எல்லாம் யூஸ் பண்ணலை அப்படின்னா தாராளம் 5 நாள் வந்து சிங்கிள் சார்ஜில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இதை. ஸோ போட்டுடைய இந்த ஸ்மார்ட் வாட்ச் லூனார் கனெக்டர்ஸ் 2500 ரூபாய் விலைக்கு வந்து இங்கே ஃபீச்சர்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து AMOLED பேனலில் டிஸ்பிளே ரொம்பவே தெளிவாக இருக்குது. அதோட டயல் பெருசாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்குது. ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறதுனால கையில் நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது இந்த ஸ்மார்ட் வாட்ச். இது கூடவே மற்ற ஃபீச்சர்ஸ் IP68 ரேட்டிங், ப்ளூடூத் காலிங் ரெண்டுமே உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ போட்டுடைய இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.